ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு நளினி சுந்தர்ஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம அருமையான ஒரு மசாலா அல்லது கிரேவின்னு கூட சொல்லலாம், சூப்பரான ஒரு காம்பினேஷனில் செய்ய போகிறோம். இது நம்ம இட்லி, தோசை, சப்பாத்தி, பூரி, ஏன் ஒயிட் ரைஸ்க்கும் கூட சூப்பராக இருக்கும். நல்ல டேஸ்ட் வைஸ் ரொம்ப ரொம்ப அட்டகாசமாக இருக்கும். கண்டிப்பாக இந்த சப்பாத்திக்கு செஞ்சிங்கன்னா ரொம்ப சூப்பராக இருந்துச்சு காம்பினேஷன். அந்த சுட சுட சப்பாத்தி இன்றைக்கி ஒரு ஸ்பெஷல் சப்பாத்தி தான் நான் பண்ணியிருக்கிறேன். இந்த சப்பாத்திக்கு இந்த சாஃப்டான சப்பாத்தி, ஹெல்தியான சப்பாத்தின்னு சொல்லலாம். இதுக்கு இந்த மசாலா சூப்பரான காம்பினேஷனாக இருந்தது. 2 சப்பாத்தி சாப்பிடணுன்னு நினச்சா நம்ம 3 சப்பாத்தி கண்டிப்பாக சாப்பிடுவோம். அந்த மாதிரி ஒரு மசாலா எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு இன்றைக்கி நான் சவ் தான் எடுத்திருக்கிறேன். இந்த மாதிரி ஃப்ரெஷ்ஷாக ஒரு சவ் எடுத்துக்கலாம். சவ் அப்படின்னால நம்ம சாம்பாரில் சேர்த்துவோம், கூட்டு செய்வோம், ஏன் துவையல் கூட செய்வோம் சாதத்துக்கு. இன்றைக்கி நான் மசாலா செஞ்சுக்கிறேன். இப்போ தோல் சீவிட்டு இந்த மாதிரி நம்ம தேவையான சைஸுக்கு கட் பண்ணி எடுத்துகிட்டு வந்துக்கிட்டோம். உங்களுக்கு என்ன மாதிரி சைஸ் தேவையோ அந்த சைஸுக்கு தோல் இந்த அளவுக்கு சீவிட்டு கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ இருக்கட்டும். இன்றைக்கி இந்த சவ் மசாலாவுக்கு ஒரு சப்பாத்தி மில்லட்டு, நல்லா ஒரு ஹெல்தியான ஒரு மில்லட் சப்பாத்தி தான் நம்ம பண்ணுறோம். இதில் பார்த்திங்கன்னா மல்டி மில்லட்டு, அதாவது கம்பு, சோளம், ராகி, அதுக்கப்புறம் வெந்தயம், சோயா எல்லாமே கலந்து அரைச்சிருக்குது. கடையில் வாங்கினது தான். இப்போ அதிலிருந்து 2 கப்பு நம்ம மாவை எடுத்துக்கலாம். குழந்தைகளுக்கு இப்போ இருந்து மில்லட்ஸ் தனியாக அவங்க சாப்பிடல அப்படின்னா இந்த மாதிரி சப்பாத்தி, பூரி, ரொட்டி இப்படியெல்லாம் செஞ்சு கொடுக்கலாம். இப்போ 2 கப்பு மாவு எடுத்துகிட்டு ஒரு 1/2 டீஸ்பூன் உப்பு சேர்த்திட்டு 1 டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்து கலந்து விட்டுக்கலாம். இந்த அளவுக்கு கலந்து விட்டுட்டு தேவையான அளவுக்கு தண்ணி விட்டு நம்ம நல்லா சாஃப்டாக சப்பாத்தி மாவு பிசைஞ்சு எடுத்துக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தெளித்து நல்லா சாஃப்டாக பிசைஞ்சுக்கலாம். இது பார்த்திங்கன்னா நம்ம தனி கோதுமை மாவை விட இந்த மாவில் செய்யும்போது கொஞ்சம் நல்லா சாஃப்டாக இருக்கும். நல்லா டேஸ்ட் வைஸும் நல்லாயிருக்கும். அதனால் குழந்தைகளுக்கு ஆரம்பத்துலேருந்தே இதை நம்ம பழக்கிக்கலாம். இந்த மாதிரி நம்ம ஆல்ரெடி எண்ணெய் சேர்த்திக்கிறோம் இல்லைங்களா, இந்த மாதிரி கை வச்சு நல்லா ப்ரெஸ் பண்ணி நல்லா பிசைஞ்சு விட்டோன்னு சொன்னோம்னா ரொம்ப சாஃப்டாக இருக்கும் சப்பாத்தி. இப்போ இந்த அளவுக்கு நம்ம பிசைஞ்சாச்சு, மாவு ரெடி ஆயாச்சு. இப்போது இதுக்கு மேலே ஒரு டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம். இப்போவே சாஃப்டாக தான் இருக்குது, இருந்தாலும் ட்ரை ஆகாமல் இருக்கிறதுக்காக கொஞ்சம் போல் எண்ணெய் சேர்த்திக்கலாம். சேர்த்திட்டு நல்லா மேலே எல்லாமே அப்ளை பண்ணி விட்டுட்டு இருக்கட்டும். ஒரு 20 நிமிஷம் இருந்தால் கொஞ்சம் இன்னும் நல்லா சாஃப்டாக இருக்கும். ஒரு லிட்டு போட்டு மூடி வச்சிடலாம். இப்போ நம்ம மசாலா செய்ய ஆரம்பிச்சிடலாம். ஒரு கடாயில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்திட்டு சோம்பு, 1 டீஸ்பூன் சோம்பு, கல்பாசி கொஞ்சம் போல், ஒரே ஒரு ஏலக்காய், இவ்வளோ தான், நான் வேறு எதுவும் சேர்த்தலை. இப்போ 2 பெரிய வெங்காயம் பொடியாக நறுக்கிட்டு ஒரே ஒரு பச்சை மிளகாய் நறுக்கி சேர்த்திக்கிறேன். இதை வதக்கி விட்டுக்கலாம். இப்போ வெங்காயம் ரொம்ப வதங்கணும் அவசியம் இல்லை. இந்த அளவுக்கு வதங்கணும்னா 2 கொத்து கருவேப்பிலை, ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்திக்கோங்க. சேர்த்துட்டு வதக்கி விட்டுட்டு 2 தக்காளி நறுக்கி சேர்த்திக்கோங்க. தக்காளி வதங்கக்காய் கொஞ்சம் போல் உப்பு சேர்த்திட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. கொஞ்சம் தக்காளி கொஞ்சம் மசிஞ்சு வரணும் இல்லைங்களா, அதுக்காக தான் உப்பு சேர்த்திக்கிறோம். இந்த அளவுக்கு மசிஞ்சு வந்தாச்சு. இப்போ ஒரு 2 பிஞ்ச் மஞ்சத்தூள், அதுக்கப்புறம் மல்லித்தூள் 1 டேபிள் ஸ்பூன்லேருந்து 1/2 டேபிள் ஸ்பூன் சேர்த்திக்கோங்க. அதுக்கப்புறம் தனி மிளகாத்தூள் 1 டேபிள் ஸ்பூன், சிக்கன் மசாலா 1 டேபிள் ஸ்பூன் சேர்த்திருக்கிறேன். நீங்கள் கரம் மசாலா இருந்தாலும் சேர்த்திக்கலாம். இது எல்லாத்தையும் நம்ம கலந்து விட்டாச்சு. பாருங்கள், இந்த அளவுக்கு கலந்துக்கோங்க. நல்லா ட்ரையாக தண்ணி விடாமல் முதல்ல நல்லா அந்த பச்சை வாசனை போகிற வரைக்கும் கலந்து விட்டுக்கலாம். இப்போ நம்ம நறுக்கி வச்ச அந்த சவ்வை சேர்த்திக்கலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. நல்லா இந்த மசாலா அந்த காயில் பிடிக்கும். அதனால் 1 நிமிஷத்துக்கு அப்படியே இருக்கட்டும். அதுக்கப்புறம் தான் நம்ம தண்ணி சேர்த்தணும். இப்போது தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்திக்கலாம். ரொம்ப தண்ணி வேண்டாம், ரொம்ப திக்காகவும் இருக்க வேண்டாம். இப்போது கல்லுப்பு தேவையான அளவுக்கு சேர்த்திட்டு ஒரு தடவை கலந்து விட்டு தண்ணி அளவு பார்த்துக்கலாம். அது நல்லா கொதித்து வரட்டும்.
ஒரு 10 நிமிஷம் நல்லா கொதிக்கணும். லிட்டு போட்டு விட்டுறலாம். இப்போது ஒரு பவுல் எடுத்துகிட்டு ஒரு 1/4 மூடி தேங்காய் பொடியாக நறுக்கி சேர்த்திக்கிறேன். அது கூடவே வந்து ஒரு 1/4 டீஸ்பூனுலேருந்து ஒரு 1/2 டீஸ்பூன் சோம்பு, மல்லி இலைகள் வந்து ஒரு கைப்பிடி அளவு மல்லி இலை அதில் சேர்த்திக்கலாம். சேர்த்திட்டு ஒரே ஒரு ஸ்பூன், அதாவது ஒரு டேபிள் ஸ்பூன் வறுகடலை பொட்டுக்கடலை சேர்த்திக்கலாம். கசகசா இருந்தாலும் நீங்கள் சேர்த்திக்கோங்க. முந்திரி, கசகசா அது ஆப்ஷனல் தான். நான் இது மட்டும் தான் சேர்த்திக்கிறேன். இந்த அளவுக்கு நல்லா மைய அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு பாருங்கள். தேங்காய் மசாலா ரெடி ஆயாச்சு. இப்போ 10 நிமிஷத்துக்கு மேலே ஆயிடுச்சு. பார்க்கலாம். இப்போ நல்லா கொதித்து நல்லா கம கம வாசனையோட மசாலா ரெடி ஆகியாச்சு பாருங்கண்ணே. கொஞ்சம் நம்ம ஊற்றின தண்ணியிலேருந்து நல்லா திக்காயிடுச்சு. தேங்காய் ஊற்றும் போது இன்னும் நல்லா திக்காகும். காய் வந்து நல்லா வெந்துருச்சான்னு பார்த்து செக் பண்ணிவிட்டு உப்பு காரெல்லாம் பார்த்துட்டு இந்த தேங்காவை நம்ம அதில் சேர்த்திக்கலாம். சேர்த்துட்டு அந்த பாத்திரத்தில் இன்னும் கூட கொஞ்சம் தண்ணி விட்டு நம்ம சேர்த்திக்கலாம். கலந்து விட்டும்போது ஒரே ஒரு கொதி வந்து இனி வந்து லிட்டு போட வேண்டாம். தேங்காய் ஊற்றுனதுக்கப்புறம் ஓப்பன்லேயே வந்து கொதிக்கணும். அப்போ வந்து நம்மளுக்கு நல்லா திக்காய் வந்துருப்பாருங்க. பொட்டுக்கடலை சேர்த்திக்கிறோம், தேங்காய் சேர்த்திக்கிறனால கரெக்டாக இருக்கும். இப்போ கொஞ்சம் ஒரு டம்ளர் தண்ணி அதில் விட்டு நான் சேர்த்திட்டேன். ஒரே ஒரு கொதி, நல்லா கொதி வந்து அந்த தேங்காயோடைய பச்சை வாசனை போனால் போதும். நல்லா கொதிக்கட்டும். இப்போ வந்து மாவு வந்து இப்போ 1/2 மணி நேரத்துக்கு பக்கத்தில் ஆயாச்சு. இப்போ பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக இருக்குது. நம்ம சாஃப்டாக தான் பிசைஞ்சோம், இருந்தாலும் நல்லா சாஃப்டாகிடுச்சு. ஒரு தடவை நல்லா அழுத்தி பிசைஞ்சு விட்டுக்கலாம். நம்ம வந்து சப்பாத்தி போடுறதுக்கு முன்னாடி இப்போ நம்ம தேவையான அளவுக்கு மாவு எடுத்து உருண்டை பிடிச்சி வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம வந்து உருட்டி வச்சுட்டோன்னு சொன்னோம்னா ஒன்று ஒன்றா போட ஆரம்பிச்சிடலாம். இது சூடாக சாப்பிட்டா ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த மழைக்காலத்தில் வந்து சுட சுட சாப்பிட்டா. அதனால் மசாலா ரெடி பண்ணிவிட்டு சப்பாத்தி போட்டுக்கலாம். மசாலா வந்து சூப்பராக ரெடி ஆயாச்சு. ஒரு கைப்பிடி அளவு தாராளமாக பொடியாக நறுக்கின மல்லி இலைகள் வந்து போட்டு நம்ம வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போ மசாலா வந்து சவ் மசாலா வந்து சூப்பரான ஒரு டேஸ்ட்டில் ரெடி பண்ணியாச்சு. இப்போ சப்பாத்திக்கு இந்த ஒரே சைஸாக உருண்டை பிடிச்சி வச்சுட்டு இந்த ட்ரை மாவில் நம்ம போட்டு வச்சுட்டோம்னு சொன்னோம்னா ஒன்று ஒன்றா உருட்டி கரெக்டாக ரொம்ப இந்த மாதிரி வந்து ரொம்ப திக்காவும் இல்லாமல் ரொம்ப தின்னாவும் இல்லாமல் இந்த மாதிரி இருக்கணும். அப்போ தான் வந்து இந்த மில்லட் சப்பாத்தி நல்லாயிருக்கும். இப்போ வந்து தோசை தவா வச்சுட்டு சூடான உடனே போட்டு திருப்பி போட்டதுக்கப்புறம் மேலே வந்து அந்த ப்ரஷ்ஷில் லைட்டாக எண்ணெய் தடவிக்கலாம். குழந்தைகளுக்காக இருந்தால் நெய் வேணாலும் தடவி கொடுக்கலாம். ரொம்ப எண்ணெய் எடுத்து ஊற்றக்கூடாது. கொஞ்சம் போல் க்ரீஸ் பண்ணிவிட்டு திருப்பி போட்டுக்கலாம். இப்போ பாருங்கள் நல்லா சாஃப்டாக வருது. இந்த மாவில் வந்து நல்ல கலர் நல்லா இருக்குது. ஏன்னா கம்பு, சோளம், ராகி, சோயா, வெந்தயம் எல்லாமே இருக்குது. அதனால் நல்லா வந்து டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும், நல்லா வாசனையாக இருக்குது. நல்லா ப்ளஃபியாக வருது. வந்து சப்பாத்தி வந்து ரொம்ப ரொம்ப சாஃப்டாக வரும். இப்போது இந்த அளவுக்கு வந்து ஒரு 2-3 ட்ரிப்பு வந்து திருப்பி போடணும். சப்பாத்திக்கு எப்போவுமே ஹை ஃப்ளேமில் வச்சு திருப்பி திருப்பி போட்டிங்கன்னா நல்லா குயிக்காக வந்துடும். அடுத்த சப்பாத்தி போட்டுக்கலாம். எண்ணெய் அதிகமாக இல்லாமல் லைட்டாக அந்த ப்ரெஷ்ஷை வச்சு லைட்டாக வந்து மேலே தடவி விட்டால் போதும். ஸ்பூனில் எடுத்து ஊற்ற வேண்டாம். இந்த அளவு இருந்தாலே நல்லாயிருக்கும். இப்போ எண்ணெய் தடவியாச்சு. இதையும் நம்ம வந்து திருப்பி போட்டுக்கலாம். ஒரு நிமிஷம் விட்டு இந்த மாதிரி அங்கங்கே வந்து நல்லா ப்ரௌனிஷாக வருது பாருங்கள். ரொம்ப கலர்ஃபுல்லாக சூப்பரான ஒரு ப்ளஃபியான சப்பாத்தியும் ரெடி ஆயாச்சு. கண்டிப்பாக நீங்கள் வந்து அந்த கோதுமை மாவு சப்பாத்தியை விட குழந்தைகளுக்கு இந்த மாதிரி மல்டி ஃப்ளோர் மல்டி மில்லட் இருக்குது இல்லைங்களா, அந்த கோதுமை மாவு வாங்கி சப்பாத்தி செஞ்சு கொடுங்க. ரொம்ப ரொம்ப ஹெல்தியானது. இப்போ இருந்தே நம்ம வந்து இந்த மில்லட்ஸு வந்து அவங்களுக்கு பழக்கிற மாதிரி இருக்கும் இல்லைங்களா, அதனால் இந்த மாதிரி வந்து சப்பாத்தியாக செஞ்சு கொடுக்கலாம். சூப்பரான சப்பாத்தி சுட சுட ரெடி ஆயாச்சு. இங்கே வந்து கிரேவி ரெடி. நிஜமாகவே இந்த கிரேவி வந்து ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருந்துச்சு. எங்கள் வீட்டில் தியா பாப்பாவுக்கு கூட ரொம்ப ரொம்ப பிடிச்சதுமா அப்படின்னு சொன்னால், இந்த மாதிரி சவ் கூட்டு செய்கிறதுக்கு பதிலாக இந்த சவ்வில் இந்த மாதிரி ஒரு மசாலா செஞ்சு கொடுத்தீங்கன்னா சப்பாத்தி பூரிக்கு ரொம்ப அசத்தலாக இருக்கும். இட்லி தோசைக்கு ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் செஞ்சு பாருங்கள். அதுவும் இந்த சுட சுட சாப்பிடும்போது ரொம்ப அருமையாக இருந்துச்சு. இந்த சப்பாத்தியோட இந்த ஸ்பெஷல் சப்பாத்தி, இந்த ஸ்பெஷலாக இருக்கக்கூடிய ஒரு சவ் மசாலாவை வந்து நம்ம டேஸ்ட் பண்ணி பார்த்துடலாம். ரொம்ப அருமையாக இருக்குது. இங்கே வந்து நம்ம குழந்தையும் கூட ஈஸியாக கை வச்சோன்னே வந்துருப்பார். பிக்சரில் ஈஸியாக இருக்கும், ஹார்டாக இல்லாமல் சாஃப்டாக.
அந்த டேஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப அட்டகாசமாக இருந்துச்சு. சூப்பராக இருக்குங்க நிஜமாவே. உங்களுக்கும் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, மறக்காமல் நம்ம சேனல் நளினி சுந்தர்ஸ் கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு தொடர்ந்து எல்லா வீடியோஸ் பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுட்டு போடக்கூடிய எல்லா வீடியோஸ் பார்த்து தொடர்ந்து நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். இதே மாதிரி செஞ்சு பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸை ஃபீட்பேக்கை சொல்லுங்கள். அடுத்த வீடியோவில் இன்ட்ரெஸ்டிங் ரெசிபியில் பார்க்கலாம். அன்டில் தென் பாய் ஃப்ரம் நளினி. தேங்க்யூ.